இப்ப எதுக்காக என்ன வர சொன்னீங்க? உன்னை நேர்ல பார்த்து சாரி சொல்லணும்னு தான் சித்ரா கூப்பிட்டேன். உங்க சாரி எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. ப்ளீஸ் அப்படி பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறோங்கிற அறிவு கூட இல்லாமல் தப்பாக பேசிட்டேன். ஐம் ரியலி சாரி. அதான் சொல்றேன்ல, உங்க சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு. எதுக்கு சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? சாரியை தவிர என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியல சித்ரா, அதனால தான் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பேசினது தப்பாக சரியான்னு கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் ஒரு விளையாட்டாக தான் அப்படி பேசினேன். நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேசாமையே போயிடுவேன்ல, எனக்கு தெரியாது. இது நீங்க பேசுனது விளையாட்டா இருந்துச்சா உங்களுக்கு? எங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறீங்க. அது எப்படிங்க விளையாட்டா நினைப்பீங்க நீங்க? அது எவ்வளோ இதை பாருங்க, எனக்கு கோவம் வருது, அமைதியாக போயிடுங்க சொல்லிட்டேங்கிறது. சித்ரா ப்ளீஸ் சித்ரா, நான் சொன்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க சித்ரா. என்னோட நேச்சரே இதுதான். நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃபன்னாக பேசுவேன், கலாய்ச்சி பேசுவேன், அவ்வளோதான். மற்றபடி அதில் ஏதோ ஒரு மீனிங்கோ இல்லை ஏதோ ஒரு தப்பான எண்ணத்துலையோலாம் எனக்கு பேச வராதுமா. நான் இப்படியெல்லாம் ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப க்ளோஸானவங்க கிட்ட மட்டும் தான் நான் அப்படியெல்லாம் உரிமை எடுத்து கலாய்ச்சி பேசுவேன். நீ என்னதான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசினாலும் நான் உன்னை எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் உங்ககிட்டயும் அப்படி பேசினேன். மற்றபடி எந்த இன்டென்ஷனும் எனக்கு இல்லை. ப்ளீஸ், நான் தான் சாரி சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. பரவாயில்லைங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரியாவே இருக்கட்டும், கரெக்டாவே இருக்கட்டும். அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, புரியுதா? என்ன சித்ரா, நான் மோசமானவெல்லாம் கிடையாது. நீ ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? சரி விடு, அதான் என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்ட்டல. சரி நீ போ. எனக்கு போக தெரியும், நீங்க கிளம்புங்க முதலிங்கிறது. எனக்கும் போக தெரியும், நீ கிளம்பிங்கிறது. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னா நான் போவேன், இங்கேயே பாய போட்டு படுத்து தூங்குவேன். உங்களுக்கு என்ன? அதுவும் கரெக்டு தான், எனக்கு என்ன. சரிம்மா, நானே கிளம்புறேன். அண்ட் ஐம் ரியலி சாரி. இத்தனை நாளாக என்கிட்ட பேசுன்னு உனக்கு கால் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டேன். அண்ட் உனக்கு மெசேஜ் பண்ணியும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி, எல்லாத்துக்கும் சாரி. அண்ட் உன்னோட லைஃப்க்கு ஆல் தி பெஸ்ட்மா, உன்னோட ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? பாய்மா. என்ன போறாரு இவரு? இப்ப பாய்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறேன்னு அர்த்தம். அப்போ ஒரு சண்டை வந்துச்சுன்னா இப்படிதான் விட்டுட்டு போயிடுவீங்க, அப்படித்தானே? நான் எவ்வளோ சொன்னாலும் நீ தான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறியே, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்படிதாங்க பண்ணுவேன். என் கோவம் இருக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் பிடிவாதமா இருப்பேன். நீங்க என்ன சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. இல்லை, எனக்கு புரியல. சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னா நீ என்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கம்மா. வேற என்ன பண்ண முடியும் என்னால்? இங்க பாருங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாலும் பேசுறேன்ல. இத்தனை தடவை நீங்க எனக்கு கால் பண்றீங்க, இத்தனை தடவை மெசேஜ் பண்ணீங்க. ஒரு தடவையாவது நான் உங்களை பிளாக் பண்ணனா இல்லை ரிப்ளை தான் பண்ணாம இருந்தேனா? பண்ணல. அப்புறம் என்ன, அதுலயே தெரிய வேணாம். சண்டை போட்டாலும் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். அப்புறம் என்ன சும்மா பாய் நல்லா சொல்றீங்க? சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. இப்போ என்ன சொல்ற? உனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா இல்லை வேணாமா? வேணான்னா உங்களை எப்பயோ பிளாக் பண்ணிட்டு போயிருப்பேன். நான் இதுக்கு உங்களுக்கு மெனக்கட்டு உட்காந்து ரிப்ளை எல்லாம் பண்ண போறேன். இப்படி சுற்றி சுற்றி பேசுறதுக்கு வேணும்னு சொல்லியிருக்கலாம்ல. தடுக்குதே, எனக்கு உங்க மேல இருக்கிற கோவம் என்ன தடுக்குது. நான் என்ன பண்றது? நல்லா பேசுற நீ. ஆனா ம்ம். ஆயாங்க மாதிரி பண்ற. இப்ப என்ன ஆயாங்கிறீங்களா நீங்க? ஐயோ சித்ரா, நான் சொன்னல, எனக்கு இருக்க பிரச்சனையே இதுதான். நான் டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன், அதை எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுவாங்க. இங்கே பாருமா, நான் உன்னை அப்படி மீன் பண்ணி சொல்லலை. மோஸ்ட்லி ஒன்று இந்த ஆயாங்க தான் அப்படி பேசுவாங்க, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். நீ ஆயா கிடையாதுமா, நீ செம்ம ஃபிகருமா. எங்க உங்களுக்கு இருக்கிறது வாயா என்னதுங்க? இப்ப ஆயா நீங்க இப்ப செம ஃபிகர்ன்றீங்க. எங்க உங்களுக்குலாம் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பேசணும்னே தெரியாதாங்க? ஒன்றுன்னு இல்லைம்மா, எனக்கு யார்கிட்டயும் ஒழுங்காக பேச தெரியாதுமா. கலாய்க்கிறங்கிற பேரில் எதையாவது ஒன்று பண்ணி தொலைச்சிருவேன். அதுவும் இல்லாமல் நான் இப்படியெல்லாம் இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? இல்லை, என்னால் அதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? விட்டுறேன். அப்படியெல்லாம் விட முடியாது. என்ன ரீசன்னு சொல்லுங்க. இல்லைம்மா, சொன்னால் நல்லா இருக்காது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சரி, நான் சொல்கிறேன், நீ என்னை தப்பா எடுத்துக்காத. சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, நான் இப்படி இருக்கேன்ல. இப்படின்னா அதான் கருப்பாக இருக்கேன்ல. சரி. நான் இப்படி இருக்கிறதுனால என்கிட்ட மற்றவங்க பேசும்போது என் கலரை வச்சோ இல்லை என் ட்ரெஸ்ஸிங்கை வச்சோ இவனுக்கு இதெல்லாம் செட் ஆகலை, இவன் மூஞ்சிக்கு இதெல்லாம் கேடா, அப்படி இப்படின்னு கலாய்ச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம்தாம்மா. அவங்க என்னை கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள கலாய்ச்சி விட்ருவேன். அதை நான் பழகிக்கிட்டேன். அப்போ தான் எனக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராதுங்கிறதுனால நான் அப்படி பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணலை சித்ரா. நான் சின்ன வயசுலேருந்து நிறைய அனுபவிச்சிட்டேன். அதெல்லாம் தான் என்னை இப்படி மாற்றிடுச்சு. என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக நான் அவங்கள என்ன வேணாலும் சொல்லி கலாய்ச்சி விட்ருவேன். ஆனால் தப்பாலாம் பேச மாட்டேன், கலாய்ச்சி விடுவேன், அவ்வளோதான். அவங்க ட்ரெஸ்ஸிங்கை வச்சோ இல்லை அவங்க தலையை வச்சோ இல்லை எதையாவது ஒன்று வச்சு கலாய்ச்சி விட்ருவேன். ஆனால் தப்பாவோ அசிங்கமாவோலாம் பேச மாட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய அனுபவிச்சிட்டேம்மா.
என்கிட்ட ஒரு பொண்ணும் பேசாது, பசங்க கூட பெருசாக பேச மாட்டானுங்க. அப்படியே பேசினாலும் என்னை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. நான் அழுக்காக இருக்கேன், நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவானுங்க. நீ குளிச்சா கலர் ஆகிடுவாடா அப்படின்னு எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவானுங்க. நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். என்னை கமல் மட்டும்தான் என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்தான். எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு அவன் தான், அவனுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நான் தான். இப்படி என் உலகமே அவன் மட்டுமா தான் இருந்தான். சரியா? அதனால மற்றவங்க எல்லார்கிட்டயுமே நான் பழகும்போது அவங்கள கலாய்ச்சி தான் பழகுவேனே. அந்த மாதிரி வளர்ந்த ஆள் நான். உனக்கு நான் சொல்றது புரியுது தானே? ஏன் சிரிக்கிற? இல்ல இது ஒரு கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என்கிட்ட. இது வெறும் கதை இல்லம்மா, இது என்னோட வலி. இது எனக்கும் கமலுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ உனக்கு நான் சொல்லியிருக்கேன், நீ என்னடான்னா சிரிக்கிற? கமல்கிட்ட நான் இதை பற்றிலாம் பேசணுன்னா உட்காந்து மணிக்கணக்காக அழுவான் தெரியுமா? சிரிக்காத சித்ரா, சத்தியமாக கோவம் வருது. நான் என்னை பற்றி யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணதில்லை. என் மனசு எவ்வளோ வலிக்குது தெரியுமா நீ சிரிக்கிறப்ப? நீ இப்படி தயவு செஞ்சு சிரிக்காத. எனக்கு சத்தியமாக ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னை பற்றி நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணதில்லை. எனக்கு இப்போ ரொம்ப கடுப்பாக வருது. இங்க பாருங்க குணா, முதல்ல உங்ககிட்ட இருக்கிறது ஒரு குறைன்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி அழுததே தப்பு. இதுல இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்களேன். ச்சே, நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? கருப்பா இருந்தா என்னங்க, நீங்க எவ்வளவு சூப்பரா இருக்கீங்க. உங்க கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, உங்க வளராத மீசை எவ்வளவு அழகா இருக்கு, நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க குணா, உங்க ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கு, உங்க பிசிக் நல்லா இருக்கு. இவ்வளோ அழகான விஷயத்துங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கருப்பா இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கருப்பு தாங்க ட்ரெண்டு. ஏங்க ஆளை பாரு நல்லா. என்ன சொன்ன நீ? திருப்பி சொல்லு. பொண்ணான வார்த்தைகள் எல்லாம் திருப்பி சொல்ல முடியாது. நீங்க தான் என் மேல கடுப்பா இருந்தீங்கல்ல, கடுப்பாவே இருந்துட்டு போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் திருப்பி சொல்ல. என்ன லைஃப்ல எந்த பொண்ணு இப்படி எல்லாம் ரசிச்சது கிடையாது. சும்மா கப்ஸா அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை சத்தியமா நிறைய பொண்ணுங்க சைட் அடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா உங்களோட வாயை பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பாங்க, நீங்க ஏதாவது கலாய்ச்சிட போறீங்கன்னு. அதனால தான் எந்த பொண்ணும் உங்ககிட்ட பேசல. மூஞ்சியை பாரு, எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தப்பு தப்பா வாழ்ந்திருக்கீங்க நீங்க. பொண்ணுங்களுக்கு பசங்க கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அதுவும் இல்லாம எனக்கு கருப்பா இருக்கவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம பொண்ணுங்களுக்கு பசங்க டாக்கட்டிவா இருக்கிறதும் பிடிக்கும். ஆனா மட்டமா ஜோக் அடிக்கிறதோ இல்ல கலாய்க்கிறதோ பிடிக்காது. நீங்க அடிச்ச மாதிரி எனக்கு அதுதான் பிடிக்கல. மற்றபடி எல்லாம் பிடிச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இல்ல புரியல. எதனால கொஞ்சம் தெளிவா டைரக்டா சொல்ல. உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? நான் சொன்ன விஷயங்களை கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். சரி நான் வரேன், எனக்கு டைம் ஆகுது, வீட்டுக்கு போறேன். நீ என்னென்னமோ சொல்லிட்டு இப்ப போறேன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட எந்த பொண்ணு இப்படி என் வாழ்க்கையில பேசுனது இல்லம்மா. ஐயோ கடவுளேம்மா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. நான் இப்போ ஊருக்கு கிளம்ப போறேன். அதுக்கப்புறம் திரும்பி ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை தான் வருவேன். ப்ளீஸ்மா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட நின்று பேச. அடுத்த 10 நிமிஷத்துல நான் என் வீட்டில் இல்லைன்னு வைங்களேன், 11வது நிமிஷம் என் அப்பா இங்க வந்து நிப்பாரு. புரியுதா? அதுக்காக தான் சொல்றேன். நீங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வாங்க, பொறுமையா உங்ககிட்ட பேசிக்கிறேன். பாய். ஓ கடவுளே, என்னமோ சொல்லிட்டு என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிறாளே. இங்க பாரு. சரி ஓகே பாய். சரி அப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துடுறேன். நம்ம எங்கன்னா வெளியே போலாமா? வெளியே போலாமா? லோ, ரொம்ப ஃபாஸ்டா போவாதீங்க என்ன? சித்ரா ஏதாவது சொல்லிட்டு போயேன். என்ன சொல்லணும்? இல்ல ஊருக்கு போறேன், அதான் திரும்பி வரதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அவ்வளவுதானே, பார்த்து போயிட்டு வாங்க. அண்ட் பை தி வே, ஹாப்பி பொங்கலுங்க. அடி பாவி, இவ பேசின பேச்சுக்கெல்லாம் போற போகல எனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு போவான்னு பார்த்தா ஹாப்பி பொங்கல்ட்டு போறாளே. சரி எனிவே சித்ரா, சித்ரா நீ சூப்பர் ஃபிகரு. தெரியும். கொக்க மக்கா என்ன பொண்ணியா இவ. எக்கோ சொல்லுடி. எனக்கு ட்ரெஸ்ஸை வாங்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சோ, வாங்குற ட்ரெஸ் எல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்குதுக்கா. அங்க பாருக்கா, எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. ரொம்பவே நல்லா இருக்குடி. நீ எதை பார்த்துக்கிட்டே நல்லா இருக்குன்னு சொல்ற? கட்டப்பைய பாக்குறத விட ட்ரெஸ்ஸை பாரு. அக்கா காட்டன் சுடிதார்லாம் நானே செலக்ட் பண்ணதுக்கா, எல்லாம் நல்லா இருக்கான்னு பாருக்கா. நல்லா தாண்டி இருக்கு. நீ எடுக்கும் போதே நான் பார்த்தேன்ல. நீ எங்கக்கா பார்த்த? சந்தோஷ் தானக்கா என் கூட இருந்தாரு. ஏய் அர்ச்சனாக்கா, அந்த கட்டப்பைக்கு வெக்குதா பாருங்க கீழே. அது சரியான இம்சியா இருக்காமா. என்னடி வேணும் உனக்கு? இப்ப நல்லா தாண்டி இருக்கு. நீ எடுத்த ட்ரெஸ் எல்லாம் பாரு. ஏக்கா உனக்கு இப்ப என் ட்ரெஸ் பார்த்து சொல்றதை விட கட்டப்பை என்னன்றதுதான் முக்கியமா போச்சுல. அப்படியெல்லாம் இல்லடி. இந்த புடி இருக்குதுல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் நூல் விட்ட மாதிரி இருக்குடி. அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏதாவது வெயிட்டான பொருள் தூக்கிட்டு வரும்போது அறுந்து விழுந்துருச்சுன்னா. அதான் சரி ஃபாத்திமாக்கா கிட்ட கொடுத்து மேல ஒரு கோட்டிங் டைல் போட சொல்லலாமான்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப முக்கியம் இல்ல இப்ப உனக்கு இது. முக்கியம் நீ. அதனாலதான் பாய் கிட்ட சண்டை போட்டு 4 பைய வாங்கியிருக்கேன். 2 பைய பார்த்துட்டேன், இன்னும் 2 பைய
பார்க்கணும்டி. அது பசங்க ரூம்ல இருக்குது, போய் பார்க்கணும் அப்புறமா. இந்த கட்டப்பைய பைத்தியம் உனக்கும் பிடிச்சி போச்சுல. எனக்கு மட்டும் இல்லடி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு உனக்கும் பிடிக்கும். ஐயா எனக்கெல்லாம் அந்த பைத்தியம் பிடிக்காதுப்பா. நான் எதுக்கு கட்டப்பையெல்லாம் முதல்ல தூக்க போறேன்? ஒரு வேலை இல்லை எனக்கு. ஏய் இப்ப அப்படி தாண்டி சொல்லுவேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு, காய்கறி வாங்குறதுக்கு, ரேஷன் கடை போறதுக்கு, மளிகை சாமான் வாங்குறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு கட்டப்பைய தான் உன் கண்ணு தேடும். உன் கையை ஆட்டோமேட்டிக்கா கட்டப்பைய தூக்க ஆரம்பிச்சிடும். பாரு பாரு, எல்லாம் அப்புறம் தான் தெரியும் உனக்கு. வேணாம் வேணாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் கண்ணு என் புருஷனை மட்டும்தான் தேடும். உன் கண்ணு உன் புருஷனை தேடுறதை விட கட்டப்பையத்தான் அதிகமா தேடும். அக்கா சொல்ற மாதிரி எழுதி வச்சுக்கோ. நந்தினி, நந்தினி இங்கே இருக்க? நந்தினி வந்துட்டான் உன் வருங்கால புருஷன். போய் கதவை திறப்போ. என்ன சலிப்பு, இதோ போறேன். பின்ன கடையில இருந்து வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்துட்டான் நந்தினி நந்தினி நந்தினிக்கிட்டு. ஏண்டி இவன் இப்பவே இப்படி பண்றான்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை விட்டு வைப்பானாடி? எங்க கிட்ட எல்லாம் பேச விடுவானா முதல்ல? என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? நீயும் நானும் பக்கத்து வீட்டுல தான் இருக்க போறோம். அப்புறம் என்ன பேச விடுவாரா? நல்லா கேக்குற. அந்தாலே பேச விடலன்னா கூட நான் ஓடி வந்துட மாட்டேன். அதுவும் சரிதான். நந்தினி இது ஒண்ணு தட்டிக்கிட்டே இருக்கு. சரிக்கா நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். சரி சரி. நந்தினி இராண்டா கொஞ்ச நேரம், இந்த வரங்க இருங்க. திட்டு வாங்க போறா ஒருத்தி. எம்மாடி 6 காட்டன் சுடிதார் வாங்கியிருக்காளேம்மா. இல்லை நல்லா வேற இருக்கே. 2 சுடிதாரை நம்ம மாட்டியை போட்டுடலாமா? ஆமாம்மா அப்படியே பண்ணுவோம். இத்தனை வச்சிருக்காள்ல. அந்த மெரூன் கலரும் பச்சை கலரும் நம்ம எடுத்துப்போம். என்ன சந்தோஷ், எதுக்கு கூப்பிட்டீங்க? எவ்வளவு நேரம் நீ கூப்பிடுறது? உன்னா இவ்வளவு பொறுமையாவா வருவ? ட்ரெஸ்ஸ பாத்துக்கிட்டு இருந்த சந்தோஷ். சரி என்னன்னு சொல்லுங்க. அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கடி. வா. அத்தை கூட்டிட்டு வர சொன்னாங்களா? எதுக்கு? அதானே எதுக்கு தெரியலடி. வா. ஏன் எதுக்குன்னு ரீசன் சொன்னதா வருவியா? வேணா பிடிச்சவன் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். சரி வரேன் போங்க, அக்கா கிட்ட சொல்லிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு, லேட் பண்ணாத. யோ என்னையா லேட் ஆக போதே? உன் வீடு பக்கத்துல தானே இருக்கே, வரேன். இவனுக்கு ஏத்த சரியான ஜோடி நம்ம நந்தினி தான். என்னடி ஷில்பாத்தை கூப்பிட்டாங்களா? கேட்டுருச்சா? சரி நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிடி போயிட்டு வா. பாய். ரொம்ப முக்கியம். இப்போ பக்கத்து வீட்டுக்கு தானே போற, போப்பா சீக்கிரமா போயிட்டு வா. இந்தம்மா இதை வாங்கிக்க. எனக்கா? ஆமாண்டா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக போறல, அதனால உனக்காக மாமியார் கையில இருந்து ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்குறேன், வாங்கிக்க. ஆமா சின்ன அன்பளிப்படியே வாங்கிக்க. வெறும் 1.5 லட்சம் தான் செலவாச்சு. ராகுலே சாரிம்மா. அத்தை அவன் என்னத்த சொல்றான்? 1.5 லட்சம் ரூபாய் செலவாச்சுங்கிறான். எதுக்கு அவ்வளவு செலவு? உனக்கு எதுக்குடி அதெல்லாம்? முதல்ல நீ இதை வாங்கு. விட்டு அடிச்சிருவீங்க போல. இந்த வாங்குறத. அப்புறம் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிட்டா. என்ன வர வர மணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சரி அதை விடுங்க. அது நான் என்ன கேட்க வந்தேன்னா, காயத்ரிக்கும் சாரியெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா அத்தை? அவளும் இந்த வீட்டு மருமகளாச்சே, அதான் நீங்க அவளுக்கு வாங்கி கொடுத்தீங்களா? அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன்டி. இந்தா இது உனக்கானது, வாங்கிக்க. ஆமாம்மா வாங்கிக்கடி. காயத்ரிக்கெல்லாம் அம்மா முன்னாடியே பண்ணிட்டாங்க, உனக்கு தான் கொஞ்சம் லேட்டா பண்றாங்க. பைத்தியம் பார்த்து வெகுது பேரு. பரவாயில்ல இருக்கட்டும். என்ன இப்போ அதுக்கு? அத்தை எனக்கு செய்யறாங்கல்ல, எனக்கு அது போதும். கொடுங்க அத்தை. தேங்க்யூ ஸோ மச் அத்தை. அப்படித்தான் இருக்கணும். கண்ட குட்டி சத்தம் காதுல ஏதோ ஓடுதுங்கிறதுக்காக அதை பிடிச்சிக்கிட்டு அத்தைக்கிட்ட சண்டைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. சரிங்க அத்தை, அது கிடக்குது பீசாசு. அப்படி சொல்லுடா என் செல்ல குட்டி. பாத்தியடி காயத்ரியே செல்ல குட்டிங்கிறாங்க. உன்ன சொன்னாங்களா பத்தி அம்மா அதெல்லாம்? அதானே அவளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பரிசை கொடுக்குறாங்க. அத்தை இதெல்லாம் நியாயமே இல்லை போங்க. என்னடி அவ சொல்றாங்கிறதுக்காக நீ அப்படி பேசுற? நான் உன்னை எத்தனை தடவை செல்ல குட்டின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கணக்கு இல்ல. புடவை கொடுக்கும் போது சொன்னியா நீ? இல்ல அப்புறம் என்ன பேசுற மாதாஜி? ஆமாம்மா, புடவை கொடுக்கும்போது என் பொண்டாட்டியை நீங்க செல்லக்குட்டின்னு சொல்லலம்மா. இதை நானும் வன்மையா கண்டிக்கிறேன். இவன டே ஏன்டா நீயுமா? ஆமாம்மா, என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல அநியாயம் நடக்குதுப்பா. அப்படி கேள்றா வாயில அந்த பூச்சி அப்பாவி நம்ம வீட்டு காயத்ரி. அவளை பார்த்து செல்ல குட்டின்னு சொல்லாம விட்டுட்டாங்களே. இதை வன்மையா கண்டிச்சு பொங்கலை நாங்க ரத்து பண்ண போறோம். ஆமாமா போகியே வரலடா நாயா. ஃபர்ஸ்ட் போகியை ரத்து பண்ணுவான். ஆமால, நாளைக்கு தானே போகிய. சரி நாங்க போகிய ரத்து பண்றோம்பா. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நீங்க? அம்மா அதுங்க கிடக்குதுங்கம்மா, பைத்தியங்க விடுங்கம்மா. நீங்க அவளை ஒரு தடவை செல்லக்குட்டின்னு சொல்றீங்க, முடிஞ்சு போச்சு. ஆமா அத்தை கரெக்ட். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை என்ன செல்ல குட்டின்னு கூப்பிடுங்க. அவ்வளவுதானடி என் ரசாத்தி, என் செல்ல குட்டி. நீ சந்தோஷமா இருக்கணும்டி இந்த வீட்ல. தேங்க்யூ அத்தை. இவளை நம்பவே முடியாது. டேய் ராகுல, என்னடா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கறா? சரி விடுடி, என்கிட்ட கொளுத்தி போடுறதுக்கு இன்னொன்னு இருக்கே. அம்மா என்னம்மா ஆனாலும் நந்தினிக்கு இப்ப நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்கம்மா. இப்ப நந்தினிக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேனா? சரி என்ன அநியாயம் பண்ண? அப்படி கேளுங்க. நந்தினிக்கு நீங்க ஒரு சாரி எடுத்து கொடுத்துருக்கீங்க. அது போக ஒரு சவரத்துல செயினும், ஒரு கிராம் டாலரும், அதுக்கப்புறம் 2 வளையல், கண்ணாடி வளையல், இதெல்லாம் சேர்ந்து 1.5 லட்சம் ஆச்சு. அப்புறம் அதே மாதிரி தான் என் பொண்டாட்டிக்கும் நீங்க வாங்கி கொடுத்தீங்க. ஆனா இது போக எக்ஸ்ட்ராவா அவளுக்கு ஒரு கொலுசும், அதுக்கப்புறம் மெட்டியும் வாங்கி கொடுத்துருக்கீங்களே. இதையெல்லாம் நீங்க நந்தினிக்கு வாங்கி கொடுக்கல தானே? அதுவும் இல்லாம என் பொண்டாட்டிக்கான செலவு ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. ரெண்டு கரெக்டா 2 ஆச்சு. ஆனா இவளுக்கு 1.5 தானே இருக்கு. அப்படின்னு பாக்குறப்ப உங்களோட வருங்கால மருமகளுக்கு நீங்க 50,000 ரூபாய் கம்மியால செலவு பண்ணிருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நான் சொல்றேன்டா
ராகுல், நம்ம அம்மாக்கு நந்தினியை விட காயத்ரி தான் வசத்தின்னு தெரியுது. அதே தாண்டி மணி, ஒரு கண்ணில் நெய்யை விட்டுட்டு இன்னொரு கண்ணில் விளக்கெண்ணெயை விட்டுட்டாங்கடி நம்ம அம்மா. ஐயோ இது நடி இதுங்க இந்த பேச்செல்லாம் பேசின்னு இருக்குதுங்க. என்னத்த பண்றது, என் பிள்ளைங்க எனக்கு எதிராகவே சதி பண்ணுங்க. ஷோ, நான் இதெல்லாம் எங்க போய் சொல்லுவேன்? அது அப்படி கிடையாதுடா. கொலுசு நான் நந்தினிக்கு இப்பதான் வாங்கி கொடுத்தேன், நான் காயத்ரிக்கு வாங்கி தரல. அதுவும் இல்லாம காயத்ரி தான் மெட்டி போட முடியும், இவளால மெட்டி போட முடியாதுடா. இவ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால மெட்டி வாங்கி தர முடியும். ஏன் இப்போ வாங்கி வச்சா கூட தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து போட்டுக்க போறா? இது நாடா அநியாயமா கிடக்குதே. அதானே, அதுவும் இல்லாம இந்த வீட்டு மருமகளா அவ ஆகிறதுக்கு முன்னாடியே வெள்ளி குங்குமச்சிமிழ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. அதே மாதிரி மெட்டியை வாங்கி வச்சுட்டு அப்புறமா கொடுத்துருக்கலாம் தானே. ஐயோ ஐயோ, பாரு இப்ப நான் என்ன பண்றது பாரு. கரெக்டா தான் கேக்குது அது. அம்மா லாக் ஆயிட்டாங்கடி மணியா. சூப்பர். மென்டலுங்களா மூஞ்சிங்களா பாரு. அதுக்கு அத்தை அதுங்க கிட்ட எல்லாம் பதில சொல்லாதீங்க அத்தை, அதுங்க கிடக்குதுங்க. அதான் நான் டூ மச்சா பண்ணுதுங்கம்மா, ரெண்டும் அடிச்சு துரத்துக்கம்மா வீட்டு விட்டு பேசாம இதுங்களா. அவனை இதான் சாக்கடை நம்மள விட்டு விட்டு வெளியே துரத்த சொல்றான். ஆண்டி மணியா இரு, இப்ப நான் சீரியல் வில்ல மாதிரி பேசுறேன் பாரு. ஏன்னா எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு இந்த சொத்தெல்லாம் நீ ஆட்டிய போட்டுலான்னு பாக்குற, அப்படித்தானே? அப்படி சொல்ற ராகுலே, அப்பாவோட கம்பெனியும் சேர்த்து ஆட்டிய போட பாக்குறான். இதனாலதான் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு அப்பா கூட சுத்திட்டு இருக்கான் போல. மூஞ்சிய பாரு நல்லா, நாளுக்கண்ணா. ஐயோ என்னென்ன பேச்சு பேசுதுங்க பாரு. சத்தியமா 2 பேரும் அடி வாங்க போறீங்க இன்னைக்கு. சந்தோஷ், இதோ வந்துட்டமா. என்னடா சொன்ன? அடியே குளிச்சி குட்டி சாத்தான் குட்டி பட்டாசு நடி சொன்ன நீ. அண்ணனூறு கோவில் என்றால் தம்பி ஒரு விளக்கல்லோ, தங்கச்சி ஒரு திரியல்லோ. மானங்கிட்ட நாய்ங்க அப்படியே காலில் விழுந்துருவாங்க உடனே. அந்த பயம் இருக்கணும் மூஞ்சிங்கள பாரு, நல்லா ஆழம் மாதிரியும் சிப்பாங்க எங்கிறது. சரிங்கண்ணா. மணி வாடி போவோம். கவி பாப்பாக்கு பிரியாக்கா சூப்பரா ஒரு ஃப்ராக் எடுத்துட்டு வந்தாங்களா, வா அதை போய் பார்த்துட்டு வருவோம். வாடா ராகுல், போய் பாப்போம். மூஞ்சிங்கள பாரு நல்லா வேச பூச்சிங்க. ஆனா என்ன கள்ளங்கப்படம் இல்லாத மனசு ரெண்டுத்துக்கும். அது என்னமோ சரிதான் அத்தை. அப்புறம் அம்மா இங்க வாங்கல கொஞ்சம் முன்னாடி. என்னடா சந்தோஷே, நீயும் அம்மாவை எதனா கேட்க போறியா? கேட்கணும் தான், ஆனா அதுங்க கேட்ட மாதிரி இல்லம்மா. எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறேன். அதை பண்ணலாமான்னு. என்னதுடா? அது ஒன்றும் இல்லைம்மா, நந்தினிக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, ஆமா. அதை நானே அவ கழுத்துல போட்டு விடுவோமா? அதுல என்னடா இருக்கு, போட்டு விடு. அப்புறம் உன் மாமியார் இங்க தானே இருக்கு, அதுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுரு. அத்தை ஆகட்டும்பா சந்தோஷே, போட்டு விடு. அண்ணா ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாரும் முன்னாடி போடுங்க. அடியே வேகமெல்லாம் ஓடி வர வேணாம், நாங்களாம் இங்கத்தான் இருக்கோம். இன்னும் போலையா நீங்க 2 பேரும்? திருட்டு கொட்டுங்களா எப்படி ஒளிஞ்சிருந்து பாக்குதுங்க பாரு. இப்படிக்கா முன்னாடி வந்து பாருங்க. பாருடி நம்ம மம்மி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. சரி விடுடா ராகுல், அப்புறமா பாத்துக்கலாம். என்ன நீ போட்டு விடுன, நீ கழுத்துல தாலிய செயின் என்னன்னு பேசுதுக்கு பாரு. ஏப்பா நீ போட்டு விடுறா. பட் நல்லாதான் இருந்துச்சு மணி, தேங்க்ஸ்மா அப்படி சொன்னதுக்கு. நந்தினி உனக்கு ஓகே தானே? ஓகே சந்தோஷ். பூச்சிங்களா அமைதியா இருங்க 2 பேரும். டே ராகுலே, உன் பொண்டாட்டி உன்னை பூச்சின்ட்டாடா. வீடு என் பொண்டாட்டி தானே சொல்லிட்டு போட்டோம். என்னடா இப்படி இருக்க? அவ குடும்பிய பிடிச்சி அடி பண்ணு பார்த்தா அடிக்கிருக்கு குந்தாணி. அமைதியா இருறிய, அங்க பாருறிய அந்த செயின் எடுத்து நம்ம போசு குத்துன்னு இருக்கிறாரு. என்ன ரொம்ப நேரமா பாத்துன்னு இருக்கிறானா? கட்டுனா அவ கழுத்துல. நானும் வந்துட்டேன் பாக்குறதுக்கு. அண்ணா சீக்கிரம் கட்டுனா. இரும்ப மாடுங்களா குரங்குங்களா இப்படி மறைச்சுக்கிட்டு நிக்குதுங்க பாரு பிசாசுங்க. நீயே வந்து பாருடி. என்ன நான் இன்னும் பாத்துன்னு இருக்கிற அவளிய. கட்டுனா. சரிடா சரிடா. அண்ணன் அந்த செயினை உண்மையாவே தாலின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. ஸ்மால் பாய். நந்தினி கட்டவா? அதுங்கதான் பைத்தியம் மாரி வளரிக்கிட்டு இருக்குன்னா கட்டவான்னு கேக்குறீங்க? போட்டு விடுங்க, தெளிவா இருப்பா இவ மட்டும் எப்பவுமே. சரி போட்டு விடுறேன். யோ எவ்வளவு நேரம் தான் சொல்லிக்கிட்டு இருப்ப, சட்டு புட்டுன்னு போட்டு விடாயா, நான் போய் என் ட்ரெஸ் எல்லாம் பாக்கணும். ஆனா அப்படியே இருங்க, நான் இன்னொரு போட்டோ எடுத்துடுறேன். என்னை விட்டா 4 பூரா கூட இப்படியே நிப்பண்டா. நீ எடு பொறுமையா. குசும்பம் ப்ரோ நீங்க. இருங்க அப்படியே. ராகுலே போதண்டா, இதுக்கு மேல போட்டோ எடுக்காத, என்னால முடியல. சரி சரி. அவரு அண்ணா உங்களுக்கு ஓகே வேணா? சரி போதண்டா, மீதியெல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாம். அதுவும் சரிதான் ப்ரோ, இப்பவே 50 போட்டோ எடுத்துட்டேன், இதை வச்சு ஓட்டிக்கோங்க கல்யாணம் வர வரைக்கும். சரிடா என் சொல்லுக்குட்டி, தேங்க்யூ. சரிங்க ப்ரோ. சரி எனக்கும் பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். இந்த மணி நான் என்னை விட்டு தின்னுக்கிட்டு இருக்கு, நான் போய் சாப்பிட்றேன். நீங்க கொப்பல்ஸ் கொஞ்ச நேரம் பேசி இல்ல கொஞ்சிட்டு வாங்க. சரி கிளம்பு. அதானே காரியம் முடிஞ்சதும் கிளட்டி விட்டுருவீங்களே தம்பிய. சரி சரி போறேன். எடி நந்தினிய ரொம்ப நேரமா போச கொடுக்குறங்கிற பேர்ல உன் மேல கைய வச்சுக்கிட்டு இருக்காரு, தூக்கி போட சொல்றீங்க கைய. அதானே போசெல்லாம் கொடுத்தாச்சுல. யோ எடியா கையா. இன்னொரு 10 போட்டோ எடுத்துக்கிறோன்னு நினைச்சுக்கேன்டி, கொஞ்ச நேரம் அமைதியாரா. கடவுளே நீங்க இருக்கீங்களே. இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டி. நானும் தான். ஒரு விஷயத்த யோசிச்சியாடி? என்னது? நமக்கு ஆல்மோஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிருச்சு நந்தினி. அப்படியே சொல்றீங்க?
ஆமா, அன்னைக்கு நான் உன் நெத்தியில குங்குமம் வச்சு விட்டேன். அதான் உங்க வீட்டுல கூழ் ஊத்துறாங்களே, அன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடி தானே குங்குமம் வச்சேன். இன்னைக்கும் நம்ம அம்மாங்க முன்னாடி உன் கழுத்துல செயின் போட்டிருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட தாலி மாதிரி தானே. தாலி இல்ல இருந்தாலும் சம்திங் லைக் தட், அப்படி தானே. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு போட்டு விட்டா அதானே அர்த்தம். அதுவும் இல்லாம நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஸோ நான் போட்டு விட்டேன்னா அது தாலி மாதிரி தானே. சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்னடி சிரிக்கிறியா? நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. இப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்கு? அடிப்பாவி, உனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டராகவே தெரியல. ஏங்க நீங்க ரொம்ப சைல்டிஷா பண்றீங்கங்க. கழுத்துல ஒரு செயின் போட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிறீங்க. என்னடி ஒரு செயின் நான் அசால்ட்டா சொல்றேன். அதை நான் தாலி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி கட்டி விட்டேன்டி உனக்கு. ஐ மீன் போட்டு விட்டேன். தாலி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணீங்க, ஆனா அது உண்மையான தாலி இல்ல. உண்மையான தாலி என் கழுத்துல நீங்க என்னைக்கு கட்டுறீங்களோ அதுதான் சந்தோஷ் கல்யாணம். அன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? செம்மையா இருக்குங்க. நீங்களும் நானும் சும்மா அப்படி இருப்போம். நம்மளுக்கு அழகான ட்ரெஸ்ல, அழகான மண்டபத்துல, அழகான டெக்கரேஷன்ல நீங்களும் நானும் அப்படியே கிங் அண்ட் குயின் மாதிரி இருக்கணும். அப்ப நடக்கும் பாருங்க ஒரு கல்யாணம். அப்பா அதுதான் கல்யாணம். அந்த பொண்ணுங்கெல்லாம் இருக்கீங்களே, கனவு கொட்டியே கட்டுவீங்களே பெருசா. சரி என்னப்போ போ, அதுவும் கல்யாணம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் கல்யாணம் தான். சிம்பிள் கல்யாணம், அவ்வளவுதான். சரி வீடு ஃபுல்லா இப்படியே சொல்லிக்கிட்டு சுத்தாதீங்க சந்தோஷ். அப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு என்ன பெட்டி படிக்கை எல்லாம் கொடுத்து உங்க வீட்டுக்கு துரத்தி விட்டுற போறாங்க. சிம்பிளா முடிச்சு விட்டுருவாங்க, செலவே இல்லாம. பாத்துக்கோங்க. நல்லது தானே நந்தினி, அதுல ஒன்றும் தப்பே இல்லையே. நீ இப்போ கூட போய் அக்கா வீட்ல இருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கின்னு வந்து யார் ரூம்ல உட்காந்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்டை கூட முடிச்சிடலாம். ஆக்சுவலி நான் தப்பா எதுவும் மீன் பண்ணல. இன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்துட்டு என் கூட இருந்தன்னா அது நீ என் கூட ஸ்டே பண்ற நைட்டு, அதான் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னேன். நீ வேற எதையும் தப்பா எடுத்து யோசிச்சு என்ன முறைக்காது ப்ளீஸ். நான் வீட்டுக்கு போறேன் சந்தோஷ். நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் வேற இருக்கு. 6 to 3 ஷிஃப்ட் வேற போகணும். அதுவும் இல்லாமல் நாளைக்கு போகி வேற. 4 மணிக்கெல்லாம் ஏந்து எல்லாத்தையும் கொளுத்தணும்ல. கிளம்புறேண்ணா. சரி நந்தினி, நீ என் மேல கோவமா இல்லைல்ல? நந்தினி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட எந்த பதிலும் சொல்லணும்னு அவசியம் இல்லை சந்தோஷ். நான் போறேன். நந்தினி, நான் ஏதோ தப்பா மீன் பண்ணலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு நீ ரொம்ப சீன் போடுற? அதுவும் இல்லாம நான் சொன்னது தப்பாவே இருந்தாலும் என்னடி தப்பு? என்ன சொன்னீங்க இப்போ? நான் தப்பா மீன் பண்ணி சொல்லியிருந்தாலும் அதுல ஒன்றும் தப்பு இல்லை, புரியுதா? அதை தான் சொன்னேன். என்னமோ ஓவரா பண்ற. ஏண்டி எத்தனை தடவை நீ பேசியிருக்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சும்மா வேடிக்கை பார்க்க போறியான்ட்டு? அப்புறம் என்ன நான் பேசினா மட்டும் தப்புங்கிற? அதெல்லாம் நான் எப்பயோ பேசுனது சந்தோஷ். அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ பழி வாங்காதீங்க என்ன. எப்ப பேசுனா என்ன? ஆக மொத்தத்துல பேசணும்ல. சரி இப்போ என்ன இதுக்கு? அதுக்கும் இதுக்கும் சரியா போயிடுச்சு. இதோட என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னா நான் போறேன். நந்தினி, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நந்தினி. எனக்கு நீ இப்படி பேசுறதுலாம் இன்சல்ட்டிங்கா இருக்கு நந்தினி. சரி போ நந்தினிங்கிறது. நான் பேசுறது தப்பாவே இருந்தாலும் உன்கிட்ட தானே நந்தினி அப்படி பேசுறேன். உன்கிட்ட தான் என்னால பேசவும் முடியும். நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஐயோ எனக்கு வெறுப்பாகுது கடவுளே. சரிடா சந்தோஷ், நீ பழையபடி இருடா, அதான் உனக்கு கரெக்ட். உன் லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ணி நீ அவகிட்ட பேசுற பத்தியா, அது அவ ரொம்ப கேவலப்படுத்துறாடா. நம்ம இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பழையபடி இருக்கணும். இவளை நம்ம பின்னாடி சுத்த விடுவோம். அவளை இருடிய இனிமேல் பாப்படி சந்தோஷ் யாருன்னு. எருமை அமைதியா எல்லாரும் அமைதியா இருக்காங்கல்ல, நீ மட்டும் ஏன்டா இதெல்லாம் பண்ற? எல்லாம் அமைதியா இருக்காங்கிறதுக்காக நானும் அமைதியா இருக்க முடியுமாடியா? என்னாலும் அமைதியா இருக்க முடியாது. இங்க பாரு எப்படி போகிட்டு எரியுதுன்னு. இதுல அப்படியே உங்களோட கெட்ட எண்ணங்களையும் போட்டு எரிச்சு அப்படியே சத்தம் போடுங்க. என்ன சரியா சொல்றா ராகுல்? நானும் என் கட்டணத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ற தீக்கு சிக்கு 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 போ 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 சிக்கு 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 போ 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 போட்டுட்டேன். அப்படிதான் பண்ணியா? அப்படிதான் இன்னும் போடுறீ, நிறைய போடு. இன்னும் போடணுமா? இரு. போ 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 போ. ஏய் பைத்திய மாதிரி பண்ணாம அமைதியா ரெடி. திட்டு வாங்கிட்டாடி, திட்டு வாங்கிட்டா. ஏன் ராகுல் இப்படி பண்ற? அவளும் நீ சொன்னதை நம்பி செய்யறா பாரு. ச்சே, ஏ எதுக்கு என்ன திட்டுறீங்க இப்போ? பின்ன இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. சிக்கு 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 போனா கெட்ட நல்லா தீயில போய் விழுந்துருமா லூசு? ஐயோ ப்ரோ விடுங்க ப்ரோ, அவ குழந்தை ப்ரோ, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன பைத்தியம் மென்டல் லூசுங்கிறீங்க? எங்க வீட்டு பொண்ணு பாத்து அதானே. என்னடா எங்க வீட்டு பொண்ணு இப்படி திட்டுறா? டேய் உனக்கு இன்னும் கல்யாணமே பண்ணி கொடுக்கல, அதுக்குள்ள எங்க வீட்டு பொண்ணு திட்டுறியா நீ? அமைதியா இருடா, இல்லைன்னா உன்னையும் பச்சை பச்சையே திட்டுவேன். டேய் என்னடா என்னாச்சு உனக்கு? பின்ன என்னடா தம்பி தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்க? உன் தம்பி என்னடான்னா முழு பைத்தியக்காரனா இருக்கான். உன் தங்கச்சி அரை பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கு. என்னடா இப்படி இருக்குங்க இதுங்க ரெண்டும்? கரெக்டா சொன்னீங்கண்ணா. அடியே உன் புருஷனை தாண்டி முழு பைத்தியக்காரங்கிறாரு அவரு. சிரிக்கிறியா? சண்டைக்கு போடியே. ஏதோடா நான் இதுக்கு சண்டைக்கு போனோம். கரெக்டா தானே சொல்றாரு அண்ணா. நீ என்ன வேணாலும் சொல்லுங்கண்ணா. சரிம்மா தங்கச்சி, உன் புருஷன் பைத்தியக்காரமா? முழு நேரம் பைத்தியக்காரன். போதும்டா என் தம்பி திட்டாதடா. அப்படி சொல்லு. நான் என் செல்லக்குட்டியா அந்த கொரியன் மாப்பிள்ள ரொம்ப ஓவரா தான் பண்றாரு. டேய் பொத்துடா, அண்ணன் எது பேசுற வேலை வச்சுக்காத. இதுக்கு மட்டும் தட்டுதா அது? இங்கதான்டா இருக்கா அந்த சம்பட்ட மண்டை. அப்படி சொல்லிடி மணியா. நம்மளெல்லாம் திட்டும் போது வாய் திறந்தால பத்தியா அப்படி கமுக்கமா இருந்துட்டு அவ அண்ணங்காரனை நம்ம ஒண்ணு சொல்ற கூடாது, உடனே ஓடி வந்துடுறா. அப்படிதான் வருவேன். உங்க அண்ணனை யாருன்னா எதனா திட்டினா நீங்க வரீங்கல்ல, அந்த மாதிரி தான்.
ஏய் அமைதியா இருங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மானே இருக்க முடியாது உங்களால. அத அவளை சொல்லு. அவ அமைதியா தான் இருக்கா, நீங்களும் பொத்திக்கிட்டு இருங்க. சரி சரி இருக்கோம். ஆமா, எங்க இந்த மோள குரூப் எல்லாம் காணோம்? தெருமுனையில நின்று தட்டிக்கிட்டு இருக்குங்கடா நம்ம வீட்டு புள்ளைங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் தீய கொளுத்தி வச்சிருக்கோம்ல, அது இதுக்கு தெருமுனையில போய் தட்டி இருக்குதுங்க பைத்தியங்க. ஏய் குழந்தைங்களை எதுக்கிட்ட பைத்தியங்கிற எறும்பு மாடி? நம்ம வீட்டுல பத்த வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுல, அதனாலதான் அங்க போயிடுச்சுங்க. சரி சரி, கவி பாப்பா எழுந்து வந்துச்சு அடியே, அதை காணவே காணோம். அதை நான் எழுப்பி பார்த்தேன்டா, ஆனா அது தூங்கிட்டே இருக்கு. எழுப்ப மனசு இல்ல, சரின்ட்டு விட்டுட்டேன். அப்ப அது தூங்கி எழுந்து வந்து மோளத்தை நான் அடிக்க போறேன், நெருப்ப கொளுத்துங்கன்னு சொல்லிச்சுன்னா என்னடி பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டா. என்னதுடி? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி அவளை மோள அடிக்க சொல்லிடுவான். சூப்பர் ஐடியா அடி, அப்படியே பண்ணுவான். ஷோ கடவுளே, டே சந்தோஷே, இதுங்களெல்லாம் பெத்தாங்கல்ல இல்ல செஞ்சாங்களாடா? இதுல என்ன டவுட், பெக்கதான் செஞ்சாங்க. இவர் அதுக்கு மேல ஷோ சுத்தி இருக்கிறது எல்லாம் கிறுக்கு கூட்டமா இருக்கு. தங்கச்சுமா சொல்லுங்கண்ணா. நீ கொஞ்சம் இங்க வந்து அண்ணன் பக்கத்துல உட்கார. அந்த வரேண்ணா. டேய் இப்பதுக்கு அவளை இங்க கூப்பிடுற? என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன், உனக்கு என்னடா? சரி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கோ, நான் உள்ள போறேன். ஆனா நான் எங்கே போவதண்ணா? என்னென்ன பிரச்சனை உனக்கு இப்போ? அதாண்ணா, என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லடா, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் உள்ள போறேன். அண்ணா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், அவர் எங்கேயும் போவானான்னு சொல்லுங்க. இல்லடா பரவாயில்ல, வந்து உட்காந்துக்க சொல்லு, நான் உள்ள போறேன். அதான் வேணாங்கிறல்ல, அப்புறம் என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு? நந்தினி என்னாச்சு? ஒன்னும் இல்லடி. சரி சரி, அடடே மோளக்காரங்களா வந்துட்டீங்க போல இருக்குது. ஆமாட்ட, ஒரு வழியா நம்ம வீட்லயே நெருப்பு கொளுத்திட்டீங்க போல. அதானே ரொம்ப நேரமா போராடிக்கிட்டு இருந்தீங்க. பாரு எப்படி கலாய்க்கிறானுங்க. டேய் என்னடா என் பொண்டாட்டியை கலாய்க்கிறீங்க? எஸ்எஸ்வி மாம்சே, நாங்க உங்க பொண்டாட்டியை கலைக்கல, எங்க அத்தையை கலைக்கிறோம், புரியுதா? பாய பத்தி அவனுக்கு. டேய் மோளத்தை பிடிக்கி நெருப்புல போட்டுருவேன், பார்த்து ஜாகிரதை. மாமே, பாய்ஸுக்கு பாய்ஸ் இனிமையா இருக்க கூடாது, புரியுதா? இந்த விஷயத்த சொல்லியே நான் ஆஃப் பண்றேன் நீ. சரி என்னத்துக்கு நிக்கிறீங்க? அடிக்கா. அடிக்கிறான், ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டெல்லாம் எங்களால பாட முடியாது, நீங்களே பாடிங்க அடிங்க. ஆமா ஸ்வீனா, நான் பாடுறேன், நீங்க அடிங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் குரல் வளம் நல்லா இருக்காது, நானே பாடுறேன். டேய் நீ எல்லாம் சரி விடு, எதுவும் பேசுறதுக்குல. அடி அடி அடி, பாடு பாடு பாடு. பாகி 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 பாகி. என்னப்பா சிரிக்கிறீங்க? போகி பாட்டு தானே பாடுறேன். சைலண்டா இருக்கணும். சரி பாடு நீ. பாகி 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 பாகி. போகி முடிஞ்சா வரும் பொங்கல், வெண் பொங்கல், சக்கரை பொங்கல், சாக்லேட் பொங்கல், வாங்கி தின்னுங்கள், ஊர் சுற்றுங்கள், முடிஞ்சது பொங்கல், ஸ்கூலுக்கு பொங்கல், பாடி முடிச்சிட்டோம் நாங்கள். பாருங்க ஸ்வீனண்ணா, நம்ம பாட்டை பார்த்து சிரிக்கிறாங்க. இதுக்கு தாண்டா கட்டிட்டு நான் சொன்னேன், இவங்க முன்னாடி எல்லாம் பாட்டு பாட வேணான்னு. அந்த ஆண்டி நம்ம பாட்டு பாடுறதுக்கு எப்படி சிரிச்சுக்கினே பார்த்தாங்க, நம்மள கையெல்லாம் தட்டினாங்கல்ல. வாடா நம்ம அந்த ஆண்டி வீட்லயே போய் அடிப்போம், வாங்கண்ணா போலாம். சும்மா சிரிச்சோண்டா, மறுபடியும் கூட பாடுங்கடா கேக்குறோம். ஆஹா நாங்க வரல, அங்கேயே போய் பாடுறோம், போங்க. ஐஷே அங்கேயே இரு, நாங்கள வரோம், வாண்ணா போலாம். அடே டவுசர் பண்ணிக்கலாம், ஓடிட்டானுங்கடா டே ராகுல. ஆனா செம்மையா இருந்துச்சுடா பாட்டு, என்னை விட சூப்பரா பாடுறானுங்கடா. அது என்னமோ சரிதான். இந்த கதிர் இருக்கானே நல்ல டேலண்டட்ல அவன். ஆமாண்ணா, சொந்தமா பாட்டு எழுதி பாடுவாரு, நல்ல பையன். ஆமாண்டா, இப்படிதான்டா இருந்தேன் நானும் சின்ன வயசுல, தெரியுமா? டேய் உன் தங்கச்சி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கு சொல்றா. நான் உண்மையதான் சொல்றேன், நான் சின்ன வயசுல இப்படிதான்டா டேலண்டடா நல்லா பாட்டெல்லாம் பாடுவேன் தெரியுமா? ஆமா பாடுவாரு, பயங்கரமா இருக்கும். ஆமாம்மா, என் அண்ணன் பாட்டு கேட்டுதான் நானும் ராகுலும் தூங்குவோம், அப்படிதானடா? ஆமா இண்டியா, சிரிக்கிற பாரு நாளைக்கு நீ. அவ கிடக்குறா சேம்பட்டேன். மணி அமைதியா இரு. இவங்க அண்ணன் தங்கச்சி பாச தாங்க முடியலையே. தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, அண்ணன் ஓடியாரு. அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, தங்கச்சிக்காரி ஓடியாரா. கேள்வி மாதிரி பேச போறது மாதிரி இல்ல கேள்வியாதான் அது. அதுல நீ பேசுனது எனக்கு கேட்டுச்சு, வாயை மூடிக்கிட்டு இல்ல கட்டி எடுத்து வாயில சொருவிடுவேன். இவ்வளவு டேஞ்சரா பேசிட்டு பத்தியா? வசப்புச்சி. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. இந்த நெருப்பெல்லாம் அணிஞ்சு முடிஞ்சதும் ராகுலே, இந்த 3 வீட்டையும் சேர்த்த மாதிரி நீ பெருக்கி விட்டுறணும். அப்புறமா நீ பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து 3 வீட்டு வாசலுக்கும் நீ தான் தண்ணி தெளிச்சு விடணும். அப்புறம் நந்தினி, நீ என்ன பண்ணணும்னா கலர் கோல மாவுல இருந்து எல்லா கோலமாவையும் எடுத்துட்டு வந்து வெளியே வைக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா கோலத்தை போட்டு முடிச்சிடுவேனா, ஓகேவா? அம்மா நோங்கு தின்னு வாய்வே, அப்படித்தானே? ஏய் இடுப்பு வலிக்க கோலம் போடணும்டா, ரொம்ப கஷ்டம் தெரியும்ல. ஓ ஆமால, சாரிடி சொல்லு. சரி கவலைப்படாதே, உனக்கு இடுப்பு வலிச்சதுன்னா உன் இடுப்பை நான் பிடிச்சி விடுறேன்டி. இரும்பு மாடி அமைதியாரு. சரி அப்புறம் என்னப்பா, என்ன எல்லாம் அப்படியே உட்காந்துக்கிறீங்க? ஏந்து போய் வேலை வெட்டிய பாருங்க, வாங்க விட்டா 4 பேரா உட்காந்து இருப்பாங்க. மட்டமா சமாளிக்கிறடா ராகுலே, கேட்டுருச்சு எல்லாருக்கும். 4 கண்ணிக்கு கண்ணில் மட்டும்தான் பிரச்சனை, காது நல்லா பாம்பு காதுடி உனக்கு. போதும் போத்து.